வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி மிருதுவான ரவா இட்லியும் அதுக்கு பொருத்தமான ஒரு சைட் டிஷ்ஷும் தான் செய்ய போகிறோம். இந்த ரெண்டையும் எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. பேனில் 1.5 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் முந்திரியை 1-2 உடச்சி வச்சுருக்கேன். இந்த முந்திரியை செவக்கிற அளவுக்கு வறுத்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் உபயோகிக்கிறதா இருந்தாலும் உபயோகிச்சுக்குங்க. செவக்கிற அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா பச்சை மிளகாயை விட்டுடலாம். 2 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது. ஒரு 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் ரவையை போட்டுக்கலாம். நான் 1/2 கப் ரவை சேர்க்கிறேன். 250 கிராம் ரவை, அளவான தீயிலேயே 1 நிமிஷம் இதை வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் வறுத்துட்டோம். 1 கைப்பிடி அளவுக்கு நறுக்கின மல்லி இலை, மறுபடியும் 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். மல்லி இலையை இப்போ சேர்த்து வறுக்கிறதால பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் இட்லியில். எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷம் வறுத்துருக்கோம். இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். வாணலியில் 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்துப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1 கொத்து கருவேப்பிலை பொடியாக நறுக்கினது, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது, 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது. ஒரு 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். நூறு கிராம் அளவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது, இதோடைய ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள். வெங்காயத்தை லேசாக செவந்து வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினது போதும். 50 கிராம் அளவுக்கு ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டு வதக்கிடலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 10 செகண்ட் இதை பெரட்டி விட்டுடலாம். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை மாவை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். இதையும் ஊற்றி கலந்து விட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 300 கிராம் அளவுக்கு 2 உருளைக்கிழங்க குக்கரில் 2 விசில் விட்டு தோல் எடுத்து பிடிச்சி வச்சுருக்கேன். மசிச்ச இந்த உருளைக்கிழங்க வாணலியில் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன்.
2 டீஸ்பூன் உப்பு, உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு ஒரு 5-6 நிமிஷம் கொதிக்கட்டு மூடி வச்சிடலாம். இடையில ஒரு தடவை கலந்து விடுங்க. பவுலில் நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை போட்டுக்கலாம். கூடவே வறுத்த முந்திரியையும் போட்டுக்கலாம். 1 கப் அளவுக்கு அதிகம் புளிப்பில்லாத தயிரை கரண்டியால் நல்லா அடித்து கலந்து வச்சுருக்கேன். இதை ஊற்றி கலந்து விட்டுடலாம். இப்போ இதோட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுடலாம். ஒரு டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து கலந்துடலாம். இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். மூடி வச்சிடலாம். அருமையான சுவையில் ரவா இட்லிக்கு ரொம்ப பொருத்தமான பாம்பே சாகு ரெடி ஆயிடுச்சு. பொடியாக நறுக்கின மல்லி இலையும் தூவி கலந்து விட்டு இறக்கிடலாம். இந்த ரவா இட்லிக்கு இதுக்கு பதிலாக நீங்கள் கார சட்னி, சாம்பார் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். இந்த பாம்பே சாகு ரவா இட்லிக்கு மட்டும் இல்லை, பூரி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும்போது கெட்டியாயிரும். தயிர் சேர்த்து கலந்து 10 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். இப்போ இதை எந்த அளவுக்கு திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் இட்லி ஊற்ற முடியாது. அதனால் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம கரைச்ச இந்த மாவு இந்த பக்குவத்தில் இருக்கணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் ஈனோ பவுடரை போட்டுக்கலாம். அப்போ தான் மிருதுவாக இருக்கும். இந்த ஈனோ பவுடர் மேலே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிங்க. அப்போ தான் நல்லா கரையும். ஈனோவுக்கு பதிலாக சமையல் சோடா ஒரு 1/4 டீஸ்பூனோ அல்லது பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூனோ சேர்த்துக்கலாம். ரவா இட்லிக்கு தேவையான மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம இட்லி தட்டில் மாவு ஊற்றிடலாம். ஏற்கனவே நான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி இட்லி தட்டில் தான் ஊற்றணுங்கிறது இல்லை, துணி போட்டு வேக வைக்கிற அந்த மெத்தட்லேயும் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற அளவுகளுக்கு 13 இட்லி வரும். அளவான தீயிலேயே ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். மாவு மிச்சமானால் அதை ஃப்ரிட்ஜில் எல்லாம் வச்சு உபயோகப்படுத்தாதீங்க. இட்லியாகவே ஊற்றி வச்சுருங்க. மாவு ரொம்ப நேரம் ஊறினா இட்லி நல்லா வராது. 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விட்டுருந்தோம். ஒரு கத்தியால் இந்த மாதிரி குத்தி அது ஒட்டாமல் இருந்ததுன்னா இட்லி வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இதை எடுத்துடலாம். ஒரு 5 நிமிஷம் ஆறட்டு. அதுக்கு பிறகு நம்ம எடுத்துடலாம். அருமையான சுவையில் ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளோட ரவா இட்லி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவா இட்லி எந்த அளவுக்கு மிருதுவாக இருக்குதுன்னு பாருங்கள். பஞ்சு மாதிரியான இந்த ரவா இட்லியும் அதுக்கு பொருத்தமான பாம்பே சாகுவையும் இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.